விஸ்வடாக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இன்றைய திருக்குறள் என்னவென்றால், செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. குறள் வந்துட்டு இன்னொரு முறை நண்பர்களே, செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்வருந்து வானத்தவர்க்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் நண்பர்களே. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்று வீட்டிற்கு வந்த விருந்தாளிகளை நன்றாக உபசரித்து வழி அனுப்பிய பின்பு நாளை வரக்கூடிய விருந்தினர்களுக்காக காத்திருப்பான். அவர்களுக்கு எவ்வாறு விருந்தளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு நாளை வரும் விருந்தினர்களுக்காக காத்திருப்பான். அப்படி காத்திருக்கின்றவனை வானத்தில், அதாவது வேறொரு உலகத்தில் இருக்கும் வானத்தவர்கள் அவனை வரவேற்று மகிழ்வார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதாவது எப்போவுமே நம்ம யாருன்னா, அதாவது வானத்தவர்கள் மகிழ்வார்கள்னா என்னவென்றால், நாம் இறந்த பின்பு நம்மளுடைய புகழ் ஓங்கும். அதாவது இறந்த பின்பு வேறொரு உலகத்திற்கு செல்வோம்னு சொல்றீங்களா, அங்க இருக்கக்கூடிய வானவர்கள் அப்படின்னா தேவர்கள் கூட நம்மை வரவேற்பார்கள் அப்படின்னு சொல்றார் நண்பர்களே. சரி, இப்போ எல்லாரும் வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் போயிடுறோமா? எல்லார் வீட்டுக்கு விருந்தாளியாக போயிடுறோமா? ரைட். இப்போ அனில் அம்பானி கூட ஒரு கல்யாணம் பண்ணாரு, மேரேஜ் பண்ணாரு. அந்த மேரேஜ் அந்த திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு யாரை கூப்பிட்டது எல்லாருமே யாருன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள். அவருடைய அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி தான் கூப்பிட்டாரு. ஒரு ஷாருக் கான், ஒரு அமீர் கான், ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ், ஆல் இண்டியன் கிரிக்கெட் பிளேயர்ஸு, தமிழ்நாட்டில் நம்ம ஓபி பன்னீர்செல்வம் அண்டு நம்ம ரஜினிகாந்த், அப்புறம் உலகத்தில் இருக்க பில்கேட்ஸ், இந்த மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் தான் அவர் விருந்தினர்களை அழைத்தார்கள். அதாவது என்னன்னு கேட்டால், யாருமே விருந்தினர்களாக அழைப்பதாவது இருந்தாலும் செல்வதாக இருந்தாலும் அவரவர் நிலைக்கேற்ற மாதிரி தான் செல்வார். இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்கன்னா அவங்க கண்டிப்பாகவே அவங்க நம்ம நிலைமையில் இருப்பாங்க. அதாவது நம்ம நிலைமைக்கு ஏற்றவாறு இருப்பார்கள், பண்புலையும் பணத்திலும். அவர்களுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் தான் அவங்க நம்ம வீட்டுக்கு தான் விருந்தாளியாக வரணும்னு அவங்களும் ஆசைப்படுவாங்க. நமக்கும் அவங்க வரலைன்னா வேற யாரும் விருந்தாளியாக வரமாட்டார்கள். ஸோ விருந்தாளி வருவது என்பது அவரவர் பணத்திற்கும் குணத்திற்கும் ஏற்றவாறு மட்டும்தான் அமையும். எனவேதான் நண்பர்களே, எப்பொழுதுமே விருந்து என்பது மிகப்பெரியது. அதாவது விருந்தினால் நண்பர்களாக இருந்தால் அங்கு நட்பு பலப்படும். அதாவது இதே விருந்தினால் நம் வீட்டுக்கு செல்லக்கூடிய சுற்றத்தார், அதாவது உறவினர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு கேட்டால், நம்மளுடைய பாச பந்தங்கள் இன்னும் பிணைக்கப்படும். எனவே எப்பொழுதுமே விருந்து என்பது அவரவர் தன்மைக்கு ஏற்றவாறு தான் அமையும். அந்த விருந்தினை வருவோருக்கு நன்றாக படைப்போம் என்று கூறி நாளை மற்றும் ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.